இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம் வாங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம கட்டிக்காரன் செஃப் சேனலுக்காக 2 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம், செய்முறை எப்படின்னு விளக்கமாக சொல்ல போகிறாங்க நம்ம நண்பர்கள். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ 2 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான மளிகை பொருட்கள் வாங்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கறி மசாலா பாக்கெட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ரைஸு. நம்ம என்ன ரைஸ் போட போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம். பிரியாணிக்கு என்னென்ன போடுவாங்களோ அதெல்லாம் மொத்தமும் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கே இந்த கிராமத்தில் ஒரு நாட்டுக்கோழி பண்ணையே இருக்குது. அந்த பண்ணையிலேயே போய் கோழி நாங்களே உயிரோட பிடிச்சி அறுத்து உங்களுக்காக செய்ய போகிறோம். இந்த கோழி தான் கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேலே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து முத்தலை கோழி, ஏன்னா இளங்கோழியாக இருக்குது, நல்லா வெடை கோழி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெடை கோழியாக பிடிச்சிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கிலோக்கு மேலே 1 கிலோ 1 100 அந்த மாதிரி வரும். 2 கோழி பிடிச்சோமா நம்ம 2 கிலோ பிரியாணி தாராளமாக பண்ணலாம். இன்னொரு கோழி பிடிக்கணும். ஒரு கிலோக்கு மேலே இருக்கும். அதுவும் சேவல், இதுவும் சேவல். நாட்டுக்கோழினா முட்டை போடும், அதனுடைய இது சத்துலாம் முட்டையில் போயிடும். பொதுவாக எல்லாமே சேவல் தான் விரும்புவாங்க. பண்ணையில் 2 கோழி வெடை கோழி வாங்கியிருக்கோம். பக்கமான கோழிங்க, 2 கோழிங்க வாங்கிட்டு நேராக இப்போ நம்ம வயல்வெளிக்கு போயிட்டு இருக்கோம். வயல்வெளியில் நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ பிரியாணி. வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 2 கிலோ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை மூட்டி நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறது ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் முதல்ல சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் ஆயில், 1/2 லிட்டர் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கப்பூ, 10 கிராம் பாக்கெட், அது அதில் ஒரு பாக்கெட் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு 1 கிலோ சேர்த்துருக்கோம். ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கோம்.
ஆனியன் நல்லா வதங்கி விட்டுது. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 50 கிராம் 2 சேர்ந்த மாதிரி. தக்காளி ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி அதிகமாக போட்டோமா புளிப்பாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 கிலோ கறி நாட்டுக்கோழி கறி தோலை உரிச்சிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து நல்லா ஆட் பண்ணிடுவேன். சாதாரணமாக நான் பாய்லர் கோழின்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெந்தால் போதும். இது 1/2 hour ஆகணும். கரம் மசாலா ஒரு 20 கிராம் போடுறோம். சக்தி சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் இதுவும் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா 50 கிராம் பாக்கெட் 50 கிராம் போட்டிருக்கோம். நல்லா 3 பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுருக்கோம். இப்போ வந்து தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் போட்டு நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். கறி வரதுக்கோசம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டுடலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இந்த பக்கெட்டில் பாதி அரிசி வந்தது. இந்த பக்கெட்டில் பாதி தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பாதி பக்கெட்டில் 2 வாட்டி எவ்வளோ அரிசி இருக்கோ அதுக்காக 2 மடங்கு தண்ணி வைக்கணும். அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ அரிசி 1 டம்ளர்னால் தண்ணி 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அரிசி பாதி பக்கெட் இருந்துச்சு, நம்ம 1 பக்கெட் தண்ணி வச்சுருக்கோம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா அளவுக்கு இப்போ போட்டிருக்கோம். மேலே கொஞ்சம் லாஸ்ட்டாக டம்ப் போட சொல்ல கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிக்குது. லெமன் ஒரு லெமன் 2 லெமன் புழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 100 தயிர். ஏன்னா லெமனும் போட்டிருக்கோம், தக்காளியும் போட்டிருக்கோம். அதிகமாக போட்டால் புளிப்பாயிடும். திரும்ப ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம அரிசி போடலாம்.
எல்லாமே கரெக்டாக இருக்குது. சும்மா மூடி வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்துடும். அரிசி போட்டு தம் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். நல்லா வெடி கட்டிட்டு ட்ரையாக போடுங்க அரிசி. அப்போ தான், ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றிருக்கோம். அதை கூட நம்ம அரிசியை கூட தண்ணி திரும்ப ஊற்றிட்டோமா தம் போட சொல்ல ரொம்ப லூஸ் ஆகிடும். மேலே ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிட்டு அரிசி மட்டும் மேலே வரும். அப்போ நம்ம டம் கட்டிடலாம். சரியா? தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி தம் போடுவோம்.